பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு டெல்லி டு தமிழ்நாடு. ஏரி குளங்களை பூரா அரசியல்வாதி அழிச்ச கணக்கு பூரா எடுப்பார். குளங்கள் இப்ப காவேரிக்குன்னு தண்ணி கேள்வி கேட்கான் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் எல்லா 12 ஜோதிலிங்கமும் கழுத்தை பிடிச்சி தூக்குவான் ராணுவ வீரர். தண்ணி டெல்லி டு தமிழ்நாடு விவசாயத்துக்கு உன்னோட திறந்து விடுவார். அதில் பாதுகாப்பு எல்லா நீதிமன்றத்திலிருந்து இராணுவ வீரர் தான் பாதுகாப்பு. எல்லா ஏரி குளம் இந்தியா நாடு முழுவதும் ஏரி குளங்களை பூரா செக் பண்ணி விவசாயத்துக்கு தண்ணி விடுற கணக்கு பூரா இராணுவ வீரர் தான் கொடுப்பான். அவனுக்கு தான் சட்டம் போட்டார் ஐயா. ஏரி குளங்களை மூடியிருந்தால் சட்டப்படி அரசியல்வாதி கையெழுத்து போட்டு அதிகாரிகள் பூரா தின்னு இருந்தால் காவல்துறை அதிகாரி எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளணும். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. இப்போ காவேரி நீர் தண்ணி குளத்துக்கு கணக்கு ஐயா தான் கொடுக்க முடியும். 13வது கோடீஸ்வர் விவசாயத்துக்கு பூரா அந்த ஏரி குளங்கள் பூரா எங்கெங்கே மூடி இருக்கோ அத்தனையும் தோண்டி இராணுவம் எடுப்பான். இருக்கிற அரசியல்வாதி மந்திரி பூரா உள்ளே போயிடுவான். எம்எல்ஏ உள்ளே போயிடுவான். எம்பி உள்ளே போயிடுவான். கீழே பஞ்சாயத்து போர்ட்டில் இருந்து கணக்கு உள்ளே போயிடுவான். காவேரி நீர் அது இவர் தான் முடியும். ஐயா தான் முடியும். உலகம் டெண்டரில் போகையில் வாழை சுருட்டி கணக்க அந்தந்த நாடு எல்லாம் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்துக்கு போயிடுவான். கணக்கு ஒப்படைக்க மகாராஷ்டிரா முதல் உள்ள போயிடுவான். நீதிமன்றத்தில் கணக்கை ஒப்படைக்க முதலமைச்சர் புரியா உள்ள தூக்கி செயலரில் கிடக்கான்ல கணக்கு ஐயாட்ட ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னு முதல் கொடுப்பான். அடுத்தாப்புல நாட்டுகளில் எல்லாம் வரும். தமிழ்நாடு பதம் பார்த்து அடிப்பார். பதம் பார்த்து அடிப்பார். முகால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. உலகமே புரிஞ்சிக்கோ. தண்ணி மழை காற்று புயல் நிலநடுக்கம் கடல் கொந்தளிப்பு எல்லாம் ஐயா கையில் இருக்கு. இப்ப கோயில் ஆலயம் உள்ள திறந்துட்டான்ல ஐயா ஆலயம் 12 ஜோதிலிங்கத்தில் ஒரு ஆலயம். புரிஞ்சிக்கோடா. இதில் விளைவு பயங்கரமாக வரும். முக்கால் சத்தியம்.